ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பாருங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் சோதனையை அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளையாக நாம் இருப்பதனாலே சோதனை நமக்கு வராது என்ற எந்த வேத சத்தியமும் சொல்லப்படவில்லை. அவரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. சோதனையும் கூட நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்மை சோதனை செய்கிறார். பக்தனாகிய யோபுவையும் கூட ஆண்டவர் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பாவத்துக்கு விலகிறவனும் நீதியை செய்கிறவனுமாய் இருக்கும்பொழுதுதான் அவனிடத்திலே சோதிக்கும்படியாக பிசாசுக்கு அவர் அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு அன்பாய் இருக்கிற அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று முயல்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனையை அவர் அனுப்புவார் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி அவர் சோதனையை அனுப்பும்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். பாருங்க, யோபினிடத்திலே ஆண்டவர் சாத்தானை அனுப்பும்பொழுது அவன் உயிரை மாத்திரம் நீ வைத்து மற்ற எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அவனை கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவே யோபுவினுடைய திராணி, அவனுடைய தகுதி, அவன் எவ்வளோ தூரம் தாங்குவான் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகவே நம்ம அனைவருடைய திராணிக்கு தக்கதாகத்தான் நமக்கு சோதனையை அவன் அனுப்புகிறார். திராணிக்கு மிகுதியாக தாங்க ஒண்ணா அந்த சோதனையை நமக்கு அவர் அனுப்புவதில்லை என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வோம். ஒருவேளை நம்முடைய பார்வையிலே ஐயோ இது என்னால் தாங்க முடியாது, ஐயோ இப்பேற்பட்ட சோதனையா, இந்த சோதனை மிக கொடுமையாக இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் நாம் எவ்வளவு சோதனையை தாங்குவோம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். நம்மை காட்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் தாங்கத்தக்க அளவுக்கு அவர் சோதனையை நமக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அதிலிருந்து விடுதலை ஆகும்படியாக நமக்கு அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனைக்குள்ளாக ஒவ்வொரு மனுஷனும் செல்லணும். அநேக சபைகளில் தவறாக போதிக்கப்படுகிறது. சோதனை இல்லை, உங்களுக்கு வேதனை இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம்தான், அவர் உங்களை சோதிக்க மாட்டார், நீங்கள் வசதியோடு இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் நொடி வராது, உங்களுக்கு மனபாரம் இருக்காது. அதெல்லாம் இல்லை. அவர் சோதிக்கப்பட்டு தன்னை தேவனுக்கு உத்தமர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் கூட அவரோடு கூட பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் டு சஃபர். ஆகவே பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வசனம் இருக்கு. ஆகவே வித்தவுட் கிராஸ் தெர் இஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாமல் நமக்கு கிரீடம் இல்லை. இதுதான் சத்தியம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நம்மை அவர் சோதிக்கிறார். திராணிக்கு மிகுதியாக அவர் நம்மை சோதிப்பதில்லை. அவர் சோதிக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி ஷாட்ராக், மேஷாக், ஆபத்நேகோவோடு கூட அந்த அக்கினி சூளையிலே அவர் இருந்தாரோ அதே போல
சோதனையின் சமயத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்கள், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடந்தாலும், த டார்க்கஸ்ட் ஹவர் ஆஃப் ஹிஸ் லைஃப், இருள் சூழ்ந்த அந்த நேரங்கள், கடுமையான நேரங்கள், சொல்ல ஒண்ணாத துயரத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற நேரங்களிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சோதனை அனுப்புகிறார், நாம் தாங்கிக் கொள்ளும் அளவுக்குத்தான் நம்மை சோதிக்கிறார். மாத்திரமல்ல, நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அந்த சோதனையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கே நாம் பார்க்கிறோம், சாட்ராக் மேஷாக் ஆபத்நேகோவோடு கூட அந்த அக்னி சூழலில் அவர் இருந்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்பொழுது அவரோடு கூட இருந்தார். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து தப்பிக்கும் வழியையும் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குறவர் அவர் மாத்திரம்தான். ஏன் நாம் சோதிக்கப்பட வேண்டும்? ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பரிச்சயமான வசனம் வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம். இந்த உபத்திரவத்தின் மூலமாக, சோதனையின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? உபத்திரவம் பொறுமையும். பொறுமை நமக்கு பொறுமை கற்றுத்தருகிறது. சோதனை, உபத்திரவம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? பொறுமையை கற்றுத்தருகிறது. சோதனை இல்லாவிட்டால், பொறுமை உபத்திரவம் இல்லாவிட்டால் நம்மிடத்தில் பொறுமை இருக்காது. அவசரப்பட்டு கொண்டிருப்போம். எதாச்சாகாரமாக எல்லா காரியத்தையும் நாம் செய்வோம். எனக்கு தலைகணம் அதிகமாக இருக்கும். எனக்கு ஒரு உபத்திரவம் இருந்தால்தான் அது என்னை பொறுமையை நான் கற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. உபத்திரவமானது ஒருவேளை என் சரீரத்தில், என் குடும்பத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிற இந்த உபத்திரவம் நான் பொறுமையாக இருக்கும்படி அது எனக்கு கற்றுத்தருகிறது. பொறுமை பரீட்சை வைக்கிறது. ஆகவே ட்ரிபுலேஷன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ட்ரிபுலேஷன் ஒர்க்கத் பேஷியன்ஸ் என்று வாசிக்கிறோம். ஆகவே உபத்திரவம் பொறுமையை எனக்கு கற்றுத்தருகிறது. பொறுமை அது என்ன செய்கிறது? எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். பரீட்சை என்பதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தில், அதுதான் சரியான பதம், எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நான் அனுபவத்தை கற்றுக்கொள்ளவும் பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கு அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் அனுபவத்தை கற்றுக்கொள்ளவும், அனுபவமானது அங்கே எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது. பாருங்கள், நான் இந்த உபத்திரவத்தை சகித்து வெளிவருவது போல அநேகர் வெளிவருவார்கள், அவர்களுக்காக நான் தோள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி உபத்திரவப்பட்டு பாடுகள் அனுபவித்து பிதாவினிடத்தில் சேர்ந்தாரோ நானும் கூட அப்படி சேர்வேன் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே உபத்திரவம் பொறுமையும், பொறுமையானது எனக்கு அனுபவத்தையும், அந்த அனுபவமானது நம்பிக்கையும் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி ரோமருக்கு எழுதினோம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உபத்திரவத்தினுடைய கடைசி கட்டம் என்ன? அது எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆண்டவர் மேல் நான் உறுதியான நம்பிக்கை கொள்ளும்படியாக அது செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 105 17வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம்.
வாசிக்கப்பட்ட பகுதி சங்கீதங்கள் புத்தகம் 105வது சங்கீதம் 17, 18, 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். யார் இந்த யோசேப்பு? யாக்கோபினுடைய 12 குமாரர்களில் ஒருவன் யோசேப்பு. யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த ஒரு மகன் என்று சொன்னால் யோசேப்பு. யோசேப்புக்கு பலவர்ண உடைகளை அவன் உடுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோசேப்பு கண்ட சொப்பனங்கள் நிறைவேறினது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகையால் அவனுடைய 11 சகோதரர்களும் அவன் மீது கோபம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். ஆகவே சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள். சமய சந்தர்ப்பம் வாய்த்தபோது அவனை அடித்து குழியிலே தள்ளினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசித்த பகுதிகளாக காணப்படுகிறது. அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்ட காரணத்தினால் அவனை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவனை பிடித்து அடித்து குழியிலே தள்ளினார்கள். யோசேப்பு ஏதாவது பாவம் செய்தானா? இல்லை. தகப்பனுக்கேற்ற பிள்ளையாக அவன் வாழ்ந்தான். இருந்தபொழுதும் கூட அவன் உபத்திரவத்துக்குள்ளாக சென்றான். பாருங்க, குழியிலே போடப்பட்ட பிறகு அவன் விற்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்மவேலரிடம் அவன் விற்கப்பட்டான். தனக்கு தெரியாத நாடான எகிப்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். அவன் ஒரு நாளும் அவன் தந்தையை விட்டோ அவன் சகோதரரை விட்டோ பிரிவோம் என்று அவன் எண்ணவில்லை. தந்தையோடு கூட சகோதரோடு கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தனக்கு இருக்கும் என்று அவன் நம்பியிருந்தான். ஆண்டவரோ அவனுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை அனுமதித்தார். அதன் நிமித்தமாக சகோதரால் வெறுக்கப்பட்டு அவனை அடித்து குழியிலே தள்ளி பிறகு அவனை விற்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தகப்பனுடைய அன்பிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். வலுக்கட்டாயமாக பிரிக்கப்பட்டான். சகோதரர்கள் அவனுக்கு துரோகத்தை செய்தார்கள். அவன் தான் அறியாத தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தனாக தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கொண்டு போன இஸ்மவேலர்கள் போத்திபார் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரியான மனுஷனிடத்திலே எகிப்திலே விற்று போட்டார்கள். போத்திபாரினுடைய வீட்டிலே அடிமையாக அவன் வேலை செய்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தை! அவனுடைய சூழ்நிலையை பாருங்க. தந்தை இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இருக்கிறான். தந்தையினுடைய அன்பு. அவனுடைய தந்தை யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்தான், மிக அதிகமாக நேசித்தான். அவனுடைய பொய்யாக அவனிடத்திலே மரண செய்தி சொல்லப்பட்ட பொழுது, உன்னுடைய மகனை யோசேப்பு அவன் மரணித்தான் என்று அவனிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது யாக்கோபு துக்கித்து அழுகிறான். அவ்வளவு பாசம் யோசேப்பு மேலே. அப்படிப்பட்ட பாசமுள்ள தன் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். தன்னுடைய நிலத்திலிருந்து அவன் வேறறுக்கப்பட்டான். தன் சொந்த ஜனங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டான். ஏதுமில்லாதவனாக யோசேப்பு காணப்பட்டான். அங்கே விற்கப்பட்டான், அடிக்கப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான். போத்திபார் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரியான மனுஷனுடைய வீட்டிலே அவன் வேலையாளாக இருந்தான். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் மாத்திரம் நம்ம இடத்துல இருந்தாக்கா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சூழ்நிலை மாறல. நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சூழ்நிலை மாறல. யோசேப்பு சம்பரமாக இருந்தான். யோசேப்பு நன்றாக சாப்பிட்டான். யோசேப்பு ஆளுகை செய்தான். எந்த வசனமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். காரு, பங்களா, வசதி, வேலை வாய்ப்பு, இனஜன பந்துக்கள், சொந்தக்காரர்கள், உங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய மக்கள்,
ஆஸ்தி, சம்பத்து, நல்ல ஆரோக்கியம் எல்லாம் இருக்கலாம். கர்த்தர் மாத்திரம் இல்லைன்னா அத்தனையும் நஷ்டம். அத்தனை இருந்தும் இல்லாதது போன்று என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? கடுமையான உபத்திரவத்தில் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியமான காரியம். அதுதான் பிரியப்பட வேண்டிய காரியம். அதுதான் வளர்ச்சி. புற சூழல்கள், புற காரியங்கள் உனக்கு அதிகமாக இருந்தாலும் கூட உன்னிடத்திலே கர்த்தர் இல்லை என்று சொன்னால் அந்த இடம் நரகம். கர்த்தர் இல்லாத சபை இல்லை. கர்த்தர் இல்லாத குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் இல்லை. கர்த்தர் இல்லாத வீடு அது பிசாசினுடைய வீடு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனை சுற்றிலும் எதுவுமே அவனுக்கு ஆதரவாக இல்லை. அந்நிய நாட்டிலே, அந்நிய சூழ்நிலையிலே, அடிமைத்தனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த வார்த்தையை தான் நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்க விரும்பிய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும்? கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? ஆதியாகமம் 39:3 கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அது யோசேப்பு மாத்திரம் அனுபவிக்கவில்லை. அவனை சுற்றி இருக்கிறவர்கள் அதை பார்த்து சாட்சி கொடுக்கிறார்கள். போத்திபார் என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு அவனோடு கூட இருக்கிறார் என்று யார் சொல்கிறா? அந்நிய மனுஷன், அந்நிய நாட்டினுடைய மனுஷன் சொல்கிறான். நம்மை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் வறுமையில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்னை பார்த்து மற்ற ஜனங்கள், கர்த்தரை அறியாதவர்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அதுதான் பெரிய சாட்சி. கர்த்தர் அவனோடு கூட மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியுமா? போத்திபார் பார்த்து சொல்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அவனோடு கூட இருக்கிறார். யோசேப்பு மாத்திரம் அதை உணரவில்லை. அவனோடு கூட இருந்த ஜனங்களும், அந்நிய ஜனங்களாக இருந்தாலும் அவர்களும் உணர்கிறார்கள். ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, போத்திபாரனுடைய வீட்டிலே போத்திபாரனுடைய மனைவி தவறாக யோசேப்போடு நடக்க முயல்கிறார். இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான்? அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். அதற்கு முன்பாக அவனிடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். என்னோடு கூட சயனி என்று சொல்லி அவனை வலுக்கட்டாயமாக தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படியாக வற்புறுத்துகிறாள். அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தருக்கு யோசேப்பு பயந்திருந்தான். நான் கர்த்தருக்கு எதிராக எப்படி பாவம் செய்வேன்? பாருங்க, எவ்வளோ உன்னதமான வார்த்தை. அவன் எஜமானுக்கு அவன் பயப்படவில்லை. கர்த்தருக்கு பயப்பட்டதனால் எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. என் தேவனுக்கு நான் துரோகம் செய்வது எப்படி? எனது தேவனுடைய கட்டளையை மீறி நடப்பது எப்படி? அவனுடைய எண்ணத்தில் பாருங்க, யாருமே இல்லை அந்த வீட்டில். யோசேப்பும் போத்திபாரனுடைய மனைவி மாத்திரமே தனித்து இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்தால் யாருக்குமே தெரியாது, மனுஷர்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் தன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு யோசேப்புக்கு இருக்கிறது. தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்வது எப்படி? உனக்கு எதிராக அல்ல, உன்னுடைய புருஷனுக்கு எதிராக அல்ல, அதுவும் இருக்கிறது தான். முதல்ல கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி? அப்பொழுது உபத்திரவம் மேலும் அதிகரிக்கிறது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். சிறைச்சாலையில் போட்டாலும் கூட வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ எவ்வளோ உன்னதமான வார்த்தை. அந்த வார்த்தை கேட்பதற்கே ஆசையாக இருக்குது. கர்த்தரோ எல்லாரும் அவனை விட்டு போய்விட்டார்கள். உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரம் வருது.
அவனோடு கூட யாருமே இல்லை, தனிமரமாக இருக்கிறான். கர்த்தரோ, வார்த்தையை பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 39:23 வசனம் ஆதியாகமம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவனை விசாரிக்கவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தபடினால், the Lord was with him, the Lord was with him, the Lord prospered Joseph என்று சொல்லி வாசிக்கிறோம். பட் த லார்ட் வாஸ் வித் ஜோசப் என்று வாசிக்கிறோம். 4 முறை இந்த அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால கர்த்தர் யோசேப்பை விடுதலை செய்தாரா? இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பு வசதி மிக்க மனுஷனாக மாறினானா? இல்லை. கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டானா? இல்லை. கர்த்தர் யோசேப்போடு அவனுடைய உபத்திரவத்தில் இருந்தார், அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்திய உள்ள மனுஷனாக மாறினான். அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவரெல்லாம் உத்தமமான சாட்சி கொடுத்தார். பாவத்துக்கு விலகுகிற மனுஷனாக அவன் காணப்பட்டான். பாவத்திற்கு விலகுகிற மனுஷனாக யோசேப்பு காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அந்த கோத்திரப்பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடே கூட இருந்து, தேவனோ யோசேப்போடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். தேவனோ அவனோடு கூட இருந்தான். அவனோட சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை விற்று போட்டார்கள். இவன் வேண்டாம் என்று சொல்லி கொல்ல பார்த்தார்கள், கடைசியாக விற்று போட்டார்கள். ஆகவே நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள், நாம் யார் யாருக்கெல்லாம் ஊழியம் செய்கிறோமோ அவர்களெல்லாம் நம்மை விற்று போடுவார்கள், மற்றவற்றை காட்டி கொடுப்பார்கள், நம்மை தூக்கி எறிந்து போடுவார்கள், நம்மை அடிப்பார்கள், நம்மை குழியிலே விழும்படியாக செய்வார்கள். வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனோ அவனோட கூட இருந்தார். எவ்வளவு உன்னதமான வசனம்! இது ஒன்று தான் நமக்கு வேணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தை தான் வேணும். தேவனோ நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவனோ நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட மாத்திரம் இருந்தால் நான் எந்த விதமான பாடுகளுக்குள்ளாக போவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சொல்ல முடியுமா? அதிகால வேலை பாடுகள் எனக்கு ஒரு பாடே அல்ல. நீர் இல்லாத இடம்தான் நரகம். இப்போ சொர்க்கத்தில் ஆண்டவர் சொல்கிற பரலோகத்தில் ஆண்டவர் இல்லைன்னா அது நரகம்தான். அங்கே ஆண்டவர் இருப்பதுனால அது பரலோகம். ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீர் இல்லாத ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். நீர் இல்லாத சொத்து சம்பத்து எனக்கு வேண்டாம். நீர் இல்லாத எனக்கு சுக வாழ்வு எனக்கு வேண்டாம். நான் நோயிலே இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், பாடுகள் மத்தியில் இருந்தாலும், உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாலும் நீர் மாத்திரம் போதும். சொல்ல முடியுமா? நீர் மாத்திரம் போதும். நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். என்னை விட்டு நீர் பிரிந்து போகவே கூடாது. சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்மை பார்த்துக்கிறார், கேட்கிறார். மகனே மகனே, நான் உன்னை விட்டு பிரிந்து போகவில்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஐ வில் நெவர் லீவ் தி நார் ஃபர்சேக் தி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். உபத்திரவத்திலே மேலும் மேலும் உபத்திரவம். குழியிலே தள்ளப்பட்டான், அடிக்கப்பட்டான், விற்று போடப்பட்டான், திரும்பவும் விற்று போடப்பட்டான், திரும்பவும் சிறைசாலைக்குள்ளாக போனான்.
அவனுக்கு அந்யோன்யமாய் இருந்தவர்களும் அவனை குறித்து அவன் செய்த நன்மையை மறந்து போனார்கள். பானபாத்திரக்காரன் மறந்து போனார்கள். எல்லோரும் அவனிடத்தில் நன்மை பெற்று மறந்து போனார்கள். துரோகத்தை செய்தார்கள், குழியிலே தள்ளினார்கள். கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். எவ்வளோ உன்னதமான வார்த்தை, எவ்வளோ உன்னதமான வார்த்தை. திராணிக்கு மேலே நம்மை சோதிக்கிறவர் நம் கர்த்தர் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர். விடுதலையாகக்கூடிய போக்கை நமக்கு உண்டாக்கக்கூடியவர் கர்த்தர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் நாம் வாசித்த பகுதி 105:17 வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். 19வது வசனம் வரும்பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டு பிறகு அவன் பசும் பொன்னை போல அவன் விளங்கினான். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இடத்திற்கு அவனை கொண்டு போனான். அவனை புடமிட்ட பிறகு, அவன் பொன்னை போல விளங்கின பிறகு, அவன் உத்தமன் என்று பிசாசுக்கு முன்பாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அவனை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். ஆகவே எனக்கு அருமையான சகோதரர்களே, யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். உபத்திரவங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, தீராத தொல்லைகள் வரும்பொழுது, அடுக்கடுக்கான உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 4 முறை வருகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருப்பதை மற்றவர்கள் உணர்ந்தார்கள். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். உபத்திரவத்தான் இருக்கிறான். ஆனாலும் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு கூட. நம்மோடு கூட இருப்பாரா? என்னோடு கூட இருப்பாரா? ஆண்டவரே, என்னோடு கூட இரு என்று ஜெபிக்கலாமா? அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, வசனங்களை வாசிக்க உதவி செய்தீர். உபத்திரவம் ஆண்டவரே பொறுமையும் அனுபவத்தையும், கடைசியாக அது நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். ஆண்டவரே, உபத்திரவத்தின் குகை வழியாக எங்களை கொண்டு செல்கிறீர். மாத்திரமல்ல, எங்களோடு கூடவே நீரும் இருக்கிறீர். அதை விட்டு வெளிவரும்படியான போக்கையும் கூட எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று வாசித்தோம். யோசேப்பு குறித்து வாசிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீர். எவ்வளோ உபத்திரத்துக்குள்ளாக அவன் சென்றாலும் கூட இந்த வார்த்தை மறுபடியுமாக எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. நீர் எந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு செல்லும். மரண இருளுக்கு கூட நீர் கொண்டு செல்லும். நாம் மரண பள்ளத்தாக்கில் நடக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம். ஆனால் நீர் எங்களை கையை பிடித்து கொண்டு வாரும். எங்களோடு கூட இரும், என்னோடு கூட இரும், என்னோடு கூட இரும் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாது இரும், எங்களோடு கூட இரும். இந்த அதிகாலை வேளையிலே உடைய பாதத்தை பிடித்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மறுதளித்தாலும் நீர் மறுதளிக்காத தேவன், நாங்கள் விட்டு விலகினாலும் நீர் விலகாத தேவனாக இருக்கிறீர். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல எங்களோடும் இருக்க நீர்தாமே உதவி செய். யோசுவாவை குறித்து வாசிக்கும்போது, நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. அதேபோல் எங்களோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐஸ்வர்யம், சொத்து, சம்பத்து எல்லாம் இருந்தாலும் நீர் இல்லாவிட்டால் அவையெல்லாம் சூனியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பெரிய காரியத்தை செய்தரலும், மென்மேலும் நாங்கள் வளர உதவி செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திலே பெருக உதவி செய்தரலும். உமக்கு பிரியமானது செய்ய உதவி செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தரலும். எங்களை ஒப்படைக்கிறோம். களிமண்ணான எங்களை ஒப்படைக்கிறோம். தகுதியான பாத்திரமாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து இந்த சிறிய ஜெபத்தை அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.